ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி. அபிராமி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் அதனோட பலனையும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 4வது பாடல். இது நமக்கு என்ன பலனை தரும்? இந்த 4வது பாடல்னா உயர் பதவிகளை அடைவதற்கான வழிகளை காட்டக்கூடியது, அதுல வெற்றியையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த 4வது பாடல். கணபதி காப்போட ஆரம்பிப்போம். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம் பாகத்து உமை மைந்தனே, உலகு 7ம் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி, எப்போதும் என் காரமர் மேனி கணபதியே, நிற்க கட்டுரையே. 4வது பாடல் உயர் பதவிகளை அடைய. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே, கொன்றை வார் சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே, கொன்றை வார் சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே. மனிதரும் தேவரும், அதாவது மனிதர்களும் தேவர்களும் மரணமே இல்லாத பெருமையுடைய முனிவர்களும் வந்து தங்களோட தலையாள வணங்கும் சிறப்பு மிகுந்த சிவந்த பாதங்களை உடைய மென்மையானவளே. இவ்வளவு அழகான வார்த்தைகள். மனிதர்களும் தேவர்களும் என்றுமே வாழக்கூடிய, அதாவது மரணமில்லாத பெருமையுடைய முனிவர்களும் வந்து தங்களோட தலையாள வணங்கும் சிறப்பு வாய்ந்த சிவந்த பாதங்களை உடைய மென்மையானவளே, அதாவது கோமள வள்ளியே. கொன்றை பூ அணிந்த நீண்ட சடைமுடியில குளிர்ச்சி தரக்கூடிய நிலாவையும் பாம்பையும் கங்கையையும் அணிந்துள்ள புனிதரா உன்னோட கணவர், உன்னோட கணவரான ஈசனும் நீயும் என்னோட புத்தியில எந்த நாளுமே இருந்து அருள வேண்டும். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே, கொன்றை வார் சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே. நம்ம கணபதி காப்புலையும் பார்த்தோம், இந்த பாடல் வரிகள்லையும் நம்ம பார்க்கக்கூடியது கொன்றை பூ. கடவுளை கொன்றை பூவினால அலங்கரித்து அந்த பூக்களை சூடி இருக்கிறாரு நம்ம ஈசன். அந்த பூக்கள்ல மாலைகளை அணிவித்திருக்க கூடிய விநாயகர். இப்படி எல்லாம் நம்ம இந்த பாடல் வரிகள்ல கேட்டிருக்கோம். அப்படி என்ன அந்த பூவுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா,
கோடை காலத்துல பலவிதமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு பருவ காலம்னா அது மிகையாகாதுங்க. இந்த பருவத்துலதான் இயற்கை அளிக்கக்கூடிய பல்வேறு அற்புதமான உணவு வகைகளும் மருத்துவ குணம் வாய்ந்த செடி மரம் எல்லாமே தரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த கோடை காலம். அதற்கு எடுத்துக்காட்டா நுங்கு, அதாவது நுங்கு, மாம்பழம், வேர்க்கடலை, முந்திரி, இலந்தை அப்படின்னு ஏகப்பட்டதை அடுக்கிக்கிட்டே போலாம். இப்படியாப்பட்ட இந்த பருவ காலத்துலதான் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலர்னா அது கொன்றை மலர் தான். இந்த கொன்றை மரம் ஆண்டு முழுவதுமே பூக்காதான். மே மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தான் இந்த பூக்கள் பூக்குங்க. இந்த மரம் அப்படியே பாக்குறதுக்கு தங்கத்தால போர்த்தி வைத்தது மாதிரி இருக்குமா. அதனாலதான் இத தங்கமலை மரம், ராஜ மரம், அரக்குவதா அப்படின்னா சொல்றாங்க. அரக்குவதா அப்படின்னா என்ன? நோய்களை கொல்லக்கூடிய ஒரு மரமா இந்த கொன்றை மரம். கொன்றை மலர் சூடியவன் சிவன் அப்படின்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனை பெருமையா பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கொன்றை மலர் இலைன்னு அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்ததுதான் இந்த கொன்றை மரம். அதனாலதான் இத தங்கமலை, ராஜமரம் அப்படின்னா பல்வேறு பெயர்கள்ல அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாம முன்னாடி காலத்துல கடவுளை பிரார்த்திக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செல்வந்தர்களா இருக்கக்கூடியவங்க தங்கத்தால அலங்கரிப்பாங்களாம். ஆனா ஏழையா இருக்கக்கூடிய மக்கள் என்னன்னா இந்த கொன்றை பூவையே தங்க மாதிரி தங்கத்தை போட்டு கடவுள பிரார்த்திக்கிற மாதிரி இந்த கொன்றை பூவினால அலங்கரித்து கடவுள வணங்குவாங்களாம். தங்கத்தை விட மகிமை வாய்ந்ததுதான் இந்த கொன்றை மரம். அதனாலதான் இந்த பாடல் விநாயகர் எல்லாத்துலயும் இந்த கொன்றை பூவை அணிந்தவர் அப்படின்னு குறிப்பிடப்படுவது. பொருள் அறிந்து அந்த பாடல்களோட வரிகளை படிக்கும் போது நமக்கும் கடவுளுக்குமான இடைவெளி குறைந்து கொண்டே போகும், நம்பிக்கை அதிகமாயிட்டே போகும். அப்ப நல்ல நமக்கு வழிக்கான ஒரு வழிய காட்டக்கூடியதுதான் இந்த பாடல். அனைவரும் மனதார நம்ம அபிராமி அன்னையையும் ஈசனையும் வணங்குவோம். எல்லா அருளையும் பெற்று இன்பமாக வாழ்வோம். அனைவரையும் இன்பமாக வாழச் செய்வோம். ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி.